பேரன்புள்ள ஸ்ரீ மீடியா நேயர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்ப்பனியத்தை வளர்த்தார் என்கின்ற கருத்து அரசியல் உலகத்தில் அலசப்படுகிறது. அவர் பார்ப்பனியத்தை வளர்க்கவில்லை, முதலாளித்துவத்தை வளர்க்கவில்லை. அதே சமயத்தில் அவர்களை விரோதித்து கொள்ளவும் இல்லை. எல்லாவற்றையும் அவர் கடந்து சென்றார். பிராமணியத்தை தாங்கி பிடித்தார் என்ற குற்றச்சாட்டு உண்மையில்லை. எத்தனையோ பேரை அவர் கட்சிக்கு, எம்ஜிஆர் எத்தனையோ பேரை கட்சிக்கு கொண்டு வந்தார். அதில் ஜெயலலிதாவும் ஒருவர். என்னுடைய அரசியல் வாரிசு ஜெயலலிதா என்னுடைய இறப்புக்கு பிறகு, என்னுடைய காலத்திற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள்தான் இந்த கட்சிக்கு தலைமை ஏற்க வேண்டும், ஆட்சியை வழிநடத்த வேண்டும் என்று ஒரு இடத்தில் கூட, ஒரு நாள் கூட எம்ஜிஆர் அவர்கள் சொல்லவில்லை. கட்சி உடைந்த பிறகு, எம்ஜிஆர் மறைந்த பிறகு தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய சாதுரியத்தால், அன்றைக்கு இருந்த தட்பவெட்ப சூழ்நிலை காரணமாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்தார். இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தலைவர்களுடைய ஆதரவு அவருக்கு இருந்தது. அதுதான் முக்கியம். எம்ஜிஆருக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 1950களில் பெரியார் பொன்மொழிகள், அண்ணாவின் ஆரிய மாயை என்கின்ற நூல்களை அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் தடை செய்தது. அந்த தடையை 1967 75, 76 வரை இருந்த திமுக அரசாங்கம் அந்த தடையை நீக்கவில்லை. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த 2 புத்தகங்களுக்கும் இருந்த தடையை விலக்கினார். அதே போல் பாரதிதாசனுடைய பாடல்களை தன்னுடைய படத்தில் அவர் பயன்படுத்தினார். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பெயரை ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சூட்டினார். பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை எம்ஜிஆர் அவர்கள்தான் நடைமுறைப்படுத்தினார். ஈவேரா சிந்தனைகள் என்ற பெரிய நூலை, பெரியாரை பற்றி, பெரியாருடைய எழுத்துக்களை, பேச்சுக்களை, தலையங்கத்தை தொகுத்து ஒரு பெரிய ஆவணத்தை உருவாக்கியவர் ஆணைமுத்து அவர்கள். அந்த ஆணைமுத்து அவர்களுடைய அந்த பெரியாருடைய சம்பந்தப்பட்ட நூல்களையெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில்தான் நூலகத்திற்கு வாங்கப்பட்டது. அதே போல் இரண்டாவது முறை, ஒரு தலைமுறை, 2 தலைமுறைக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு அதை மறுபடியும் ஆணைமுத்து அவர்கள் வெளியிட்ட பொழுது அன்றைய ஜெயலலிதா அரசு தான் அதை நூலகத்திற்கு பெற்றுக்கொண்டது. ஜெயலலிதா அரசு தான் 69% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியது. காஞ்சி சங்கராச்சாரியாரை கைது செய்தது. ஆகவே அதிமுக அரசாங்கம் பிராமணியத்தை வளர்க்கவில்லை, முதலாளித்துவத்தை வளர்க்கவில்லை. வடநாட்டு பிராமணரான ஒருவரை அழைத்து வந்து அவருக்கு பல கோடிகளை கொடுத்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும், தேர்தல் வியூகம் வகுக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் சொல்லவில்லை. ஆனந்த விகடன் போன்ற பத்திரிகைகள், துக்ளக் போன்ற பத்திரிகைகள், அதில் முதலாளிகளாக, ஆசிரியர்களாக இருந்த பிராமணர்கள் எம்ஜிஆரையும் எம்ஜிஆருடைய ஆட்சியையும் மிக கடுமையாக எதிர்த்தார்கள், விமர்சித்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது, நிலைமை அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆர் பார்ப்பனியத்தை வளர்த்தார் என்கிற கருத்து எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஆகவே இளைய தலைமுறை
வரலாற்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மீது 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகள் இட்டு எவர் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. எம்ஜிஆர் அவர்கள் ஜாதி கட்சி தலைவர் அல்ல, மதவாத கட்சியின் தலைவர் அல்ல. இனவெறியை மொழிவெறியை தூண்டிவிட்டு அதன் மூலமாக அரசியல் நடத்தக்கூடியவர் அல்ல. பேரம் பேசுவதற்காக அரசியல் நடத்தியவர் அல்ல. அவர் அகில இந்திய தலைவர். அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு மாபெரும் தலைவர். உண்மையிலேயே தமிழுக்கு ஆக்கப்பூர்வமான உதவிகள் செய்தவர். ஆனால் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள தெரியாது. பேச்சால் எழுத்தால் தன்னை தம்பட்டமடித்து கொள்ள அவர் விரும்பவில்லை. அவர் செயலில் காட்டினார். மாணவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், தமிழ் மொழிக்கு என்ன செய்ய வேண்டும், தமிழர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் பேசவில்லை, எழுதவில்லை, செயலில் காட்டினார். அப்பேற்பட்ட தலைவர் தான் காமராஜர், அப்பேற்பட்ட தலைவர் தான் எம்ஜிஆர். அவர்கள் செயலில் காட்டினார்கள். ஆகவே செந்தமிழ் செம்மலாக அவர்கள் திகழ்ந்தார்கள். புலவர் புலமைப்பித்தன், விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன், திருவாரூர் தங்கராசு, நாவலர் நெடுஞ்செழியன், ராஜாராம் போன்றவர்களுக்கு உதவி செய்து அமைச்சர் பதவி அளித்து சட்டமன்ற மேலவை உறுப்பினர் பதவி அளித்து கௌரவித்த எம்ஜிஆர் அவர்கள் எப்படி பார்ப்பனியத்தை வளர்க்க முடியும்? தஞ்சையிலே தமிழ் பல்கலைக்கழகம் அமைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி பார்ப்பனியத்தை வளர்த்தவராக இருக்க முடியும்? அது எவ்வளவு ஆண்டுகால கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் தனியார் கல்லூரிகளை திறந்து ஐடி, பாலிடெக்னிக், இன்ஜினியரிங், மருத்துவம் என்று லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு சென்று அவர்கள் தமிழ்நாட்டினுடைய புகழை பரப்புகிறார்கள். பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இன்று பொறியாளர்களாக, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களாக, மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவும் செய்தவர் எம்ஜிஆர். அவர் எப்படி பார்ப்பனியத்தை வளர்க்க முடியும்? ஆகவே அது தவறான கருத்து. அதே சமயத்தில் அவர் பார்ப்பனியத்தையோ முதலாளித்துவத்தையோ விரோதித்து கொள்ளவில்லை. அவர் யாரையும் எதிர்க்கவில்லை. தன்னை வளர்த்து கொண்டார். எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை அடித்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்கத்து மக்கள், அவர்களுக்கு அதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார். எம்ஜிஆரை பற்றி ஆண்டவனே வந்து சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேர் எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவினுடைய தலைவர் எம்ஜிஆரை தன்னுடைய பெரியப்பா என்றும், அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் என்றும், அவருடைய படம் என்றால் முதல் நாளே நான் பார்த்து விடுவேன், நான் அவரை அழைத்து வந்து கூட்டம் நடத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், அப்பேற்பட்ட மனிதர் எப்படி பார்ப்பனியத்திற்கு ஆதரவாக இருக்க முடியும்? ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. காங்கிரஸிலே காமராஜர், நிஜலிங்கப்பா கோஷ்டிக்கும் இந்திரா காந்தி கோஷ்டிக்கும் சண்டை ஏற்பட்டு காங்கிரஸ் உடைந்து விடுகிறது. சிண்டிகேட், இண்டிகேட் என்று காங்கிரஸ் இரண்டாக உடைந்து விடுகிறது. அப்பொழுது இந்திரா காந்தி அவர்கள் ஒரு பிராமண வேட்பாளரை நிறுத்துகிறார். காமராஜர், நிஜலிங்கப்பா
கட்சி பிராமணர் அல்லாதவரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துகிறது. அப்பொழுது பிராமண வேட்பாளர், இந்திரா காந்தி நிறுத்திய பிராமண வேட்பாளரை திமுக ஆதரித்து வாக்களித்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த பொழுது மத்திய அரசாங்கம் கொடுத்த தேசிய விருதை தூக்கி எறிந்தவர் எம்ஜிஆர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட காளிமுத்து அவர்களுக்கும் கவிஞர் நா. காமராசன் அவர்களுக்கும் உதவி செய்தவர் புரட்சி தலைவர். மொழிப்போர் தியாகிகளுக்கு உதவி செய்தவர் புரட்சி தலைவர். இப்படி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் உறுதுணையாக இருந்தவர். எப்படி பார்ப்பனியத்தை கொண்டு வந்ததாக சொல்ல முடியும்? இந்த அவதூறை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது அவதூறு பிரச்சாரம், வரலாற்றை திரித்து புரட்டுகிற காரியம். இது உண்மையல்ல என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆண்டவனே வந்து சொன்னாலும் எம்ஜிஆரை பற்றி குறை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்களுக்கு வரலாறு தெரியும். அவர்களுக்கு ஜனநாயகம் என்றால் என்னவென்று தெரியும். எது உண்மை எது பொய் என்று தெரியும். நன்றி, வணக்கம்.